கனவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதிகாரத்தை கட்டி தங்கம் மாதிரி எடுத்து கையில கொடுத்திருக்காரு விஜய். ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அமைச்சர் பதவி வகிக்கணும் அப்படிங்கிறது எத்தனை நாள் கனவு விடுதலை சிறுத்தைக்கு. சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் திமுக தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க முஸ்லீம் லீக். ஆனா அவங்க கூட ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கறத கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு ஆதரவுன்னு அங்க போய் இருங்க, அங்க இருந்துகிட்டே எங்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்களை எல்லாம் அமுச்சு வச்சது திமுக. ஆளுங்கட்சியா இருந்தப்ப அதிகாரத்துல அவங்க பங்கு கொடுக்கல, ஆனா விஜய் கொடுத்தாரு. கசந்து போய் அப்படியே நின்று இருந்தா பரவாயில்ல, ஆனா ரொம்ப கசந்து போய் மிக கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆராசா. முடிச்சவனை விட்டுட்டு அடுத்தவனோட போன பெண்ணுன்னு சொல்லி இந்த கட்சியினுடைய கற்பையே கேள்விக்குறியாக்கிட்டாரு ஆராசா. நட்டு வளர்த்தவனுக்கு பயன் தராம வளைஞ்சு நெளிஞ்சு பக்கத்து வீட்டுக்கு போய் தேங்காயை கொடுக்கிற தென்னை மரம்னு சொல்லியிருக்காரு இவங்களை. தங்க இலக்கியத்துல இதத்தான் முடத்தெங்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இவங்களை மூலியாக்கியிருக்காரு ஆராசா. எங்கிருந்தாலும் வாழ்கன்னு மனம் நிறைஞ்சு வாழ்த்த வேண்டிய ஒரு தலித் தலைவரே எப்படியாவது நீ நாசமா போயிடணும்னு சாபம் விடுறத பார்த்து நொந்து போயிருக்காங்க. பூஜி ஊழல திகார் சிறையில இருந்துட்டு வெளியில வந்த ஆராசாவை பார்த்து தகாய சூரியன் சொன்னாரு கலைஞர். இந்த தலித் தலைவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு அப்ப கூட யாருக்கும் அந்த எண்ணம் வரல. தலித்லயே அவர் ஒரு பணக்கார தலித், அவருக்கு எதுக்கு துணை முதல்வர் பதவின்னு விட்டுட்டாங்களோ என்னவோ. முதலாளி காலங்காலமா உங்களுக்கு உழைச்சிட்டேன், நானே ஒரு சொந்தமா நிலம் வாங்கி அதுல உழுது பயிரிட்டுக்கலாம்னு பாக்குறேன்னு ஒருத்தன் சொன்னானா, கூலிக்கார அடிமைக்கு சொந்தமா பண்ணையம் பண்ற ஆசை எங்க இருந்துடா வந்தது அப்படின்னு அவரை தென்னை மரத்துல கட்டி போட்டு அடிச்சாராம் முதலாளி. ஆராசா சொல்ற அந்த முடத்தெங்கு அப்படிங்கிற வார்த்தை நன்னூல் இலக்கியத்துல வருது. என்னதான் சவரட்சணை பண்ணி பத்திரமா பாத்துக்கிட்டாலும் ஒரு வாத்தியாரு தகுதி இல்லாத மாணவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க போனாராம். அப்படி தன்னை வளர்த்த இடத்துக்கு துரோகம் பண்ண வாத்தியாரத்தான் முடத்தெங்குன்னு சொல்லுது நன்னூலு. இங்க நன்னூலும் ஆராசாவும் சேர்ந்து மறந்து போன ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எப்பவுமே நேரா வளர்ற தென்னை மரம் ஏன் இங்க மட்டும் வளைஞ்சு போகுது? நட்டு வச்சு உரம் போட்டு தண்ணி ஊத்துனா மட்டும் பத்தாது, தென்னை மரத்துக்கு முக்கியம் சூரிய வெளிச்சம். ஆட்சியில பங்கு அதிகாரத்தை கொடுன்னு எத்தனை நாள் கேட்டிருப்பார் தெரியுமா? அந்த ஆட்சியினுடைய குற்றம் குறைகளை எத்தனை நாள் மென்னு முழுங்கி உங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. நீங்க கொடுக்க மறுத்த அதிகார வெளிச்சத்தை கொடுக்கிற இடத்தை தேடி போறதுல என்னங்க தப்பு இருக்கு? என்ன பண்ணியாவது எப்படியாவது டெல்லியில அதிகாரத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானே நீங்க. எமர்ஜென்சில போட்டு பாடாப்படுத்தின இந்திரா காந்தியோடய நீங்க போய் சேரலையா? வாஜ்பாய் அமைச்சரவையில முரசலிமாறன் ஐயாவும் இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம விழுந்தாரு. அப்பல்லோல அவர் நினைவில்லாம விழுந்து கிடந்தப்ப கூட வாஜ்பாய் அவர் அமைச்சரவையை விட்டு தூக்கல. மாறன் ஐயாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போனப்ப நேர்லயே வந்து பாத்துட்டு போனார் அன்றைய பிரதமர் வாஜ்பாய். பண்போட வந்து பரிவோடு விசாரிச்சுட்டு போன வேகத்திலேயே திமுக தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கும்னு சொல்லி அன்னைக்கு வாஜ்பாய் நினைச்சு பாத்திருப்பாரா? கட்டிய புருஷனை விட்டுட்டு ஓடின பட்டியல்ல உங்களையும் சேர்க்கலாமா? அப்ப ஓடி போனவனுக்கு 9வது இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவாங்க. நீங்க ஓடி போனா மட்டும் உங்களுக்கு ஒரு நியாயம், ஆனா அகப்பட்ட திருமாக்கும் முஸ்லீம் லீக்கும் வேற நியாயமா? என்னைக்காவது முஸ்லீம் லீக் திமுகவை இப்படி தாக்கி பேசி இருந்திருக்குமா? உங்க வார்த்தையில எந்த அளவுக்கு புண்பட்டு இருந்தா காதர் மொய்தீன் ஐயா இந்த அளவுக்கு பதில் சொல்லி இருந்திருப்பார். வாழ விடு, வாழ வழி இல்லாட்டி வாய மூடிக்கிட்டு வழிய விடு அப்படிங்கறதாங்க அரசியலே. கூட இருந்தா கண்ணகி, பிரிஞ்சு போனா மாதவின்னு சொல்றதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக் ராசா சார்.